போட்டு வதக்கிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கின பிறகு அதுக்கு வேண்டிய மசாலா பொடிங்க, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகம், சோம்பு, கரம் மசாலா எல்லாம் போட்டு பெப்பர் பவுடரும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு அது நல்லா கொதிச்சு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நான் என்ன பண்ணேன், இந்த ஈரலை கட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா, அதை அதில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க தண்ணி விட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் சின்ன தீயிலே நல்லா வெந்துருச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த வெங்காயம்லாம் அரைச்சி போட்டதுனால ஒரு தொக்கா ஒரு மசாலாவாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அது இறக்கிறதுக்கு முன்னே கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி அதை கொஞ்சம் நல்லா நசுக்கி போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு அது மாதிரி எல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியை நறுக்கி இது மாதிரி விட்டுட்டேன். ஸோ இதுதான் லிவர் பெப்பர் ஃப்ரை, ஈரல் மிளகு வறுவல் தொக்கோடு இருக்குது. நம்ம சாதத்தோடு நம்ம பசங்க சாப்பிட்லாம். இது